ஹலோ மோட்டோ ஃபேம், நம்ம பாட்காஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம பழைய ஜென்ரேஷன் கார்ஸ் பற்றி நிறைய பேசுவோம். அதில் நிறைய கார்ஸ் நம்ம பேசுகிறதுலே ஜாப்பனீஸ் டொமஸ்டிக் மார்க்கெட் ஜேடிஎம் கார்ஸ் பற்றி பேசுவோம். அதில் வந்து இன்னைக்கு இருக்கிற நிறைய டெக்னாலஜி இல்லாமல் ராவான அதோடைய கோர் என்ஜினியரிங்கை பேஸ் பண்ணி நிறைய கார்ஸ் இருந்தது. கூட ஜெர்மன் என்ஜினியரிங் ஆகலாம், அமெரிக்கன் என்ஜினியரிங் ஆகலாம்னு சொல்லி ஒரு 2 டெக்கேடுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஸ்டைல் இருந்து. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய கார்ஸை நம்ம மார்க்கெட்டில் பார்த்தோன்னா இன்னொரு ஜானரில் இன்னொரு ஸ்டைலில் டோட்டலாக மாறிடுச்சு. ஆனால் நீங்கள் பையர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் பையர்ஸ் வந்து அந்த பழைய ஃப்ளேவர்ஸ் எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்கள இன்றைக்குள்ள நிறைய கார்ஸ் கன்வின்ஸ் பண்ணுறதில்ல. அப்படி பார்க்கும்போது நம்ம கன்சல்ட்டிங்கில் சில அந்த மாதிரி பையர்ஸுக்கு நம்ம வந்து சில கார்ஸை மட்டும்தான் சஜஸ்ட் பண்ண முடியும். அதுலேயே செடான்ஸில் இன்றைக்கி இருக்கிற இதில் மிட் சைஸ் செடான்ஸில் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த பழைய எசன்ஸோட நம்ம கூட வந்து ஒரு ஜாப்பனீஸ் என்ஜினியரிங்கை பேஸ் பண்ணி இருக்கிற 5th ஜென்ரேஷன் சிட்டி இருக்குது. சிட்டின்னு சொல்லக்கூடியது நம்ம நிறைய கண்டென்ட் பண்ணாலும் இன்றைக்கி நான் பேசின அந்த இன்ட்ரோவில் பேசின இந்த இதை கனெக்ட் பண்ணி சிட்டியையும் கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ இன்றைக்கி நம்ம பேச போகிற இந்த கண்டென்ட் வந்து பெட்ரோல் ஒன்லி கார்ஸை பேஸ் பண்ணி பேச போகிறோம். டீசலுக்கு இன்றைக்கி ஸ்கோப் இல்லை. பெட்ரோல் ஃபேன்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும் நான் நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பையருக்கும் ஒவ்வொரு ரிக்வயர்மெண்ட் இருக்கும். அதுக்கேற்ற கார்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சினாரியோ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா எந்தூசியாஸ்டிக்காக ராவான ஓஜி என்ஜினியரிங் பேஸ் பண்ணி ஆடியன்ஸ் அந்த பையர்ஸுக்கு கார்ஸ் லிமிட்டட். ஆனால் நீங்கள் ஒரு 2 டெக்கேட் முன்னாடி போனீங்கன்னா நான் சொல்கிறதே அன்னைக்கு அப்படி தான் கார்ஸ் இருந்தது. எல்லாருக்குமான கார்ஸே அந்த ஓஜி ஸ்டைலில் இருந்தது. அதில் அவங்களோட விருப்பத்துக்கு பிக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஜாப்பனீஸை பிக் பண்ணுவாங்க, அமெரிக்கன்ஸை பிக் பண்ணுவாங்க, யூரோப்பியனை பிக் பண்ணுவாங்க. இப்படி ஸ்டோரி இருந்தது. நீங்கள் ஒரு 2 டெக்கேடுக்குள்ளே நம்ம கொஞ்சம் என்ஜின்ஸை சும்மா ஜஸ்ட் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்கலாமே. நீங்கள் வந்து பேலியோட 1.6 என்ஏ பெட்ரோல் 100 PS இருக்கிற என்ஏ பெட்ரோல் ஆகலாம். ஹோண்டாவுடைய 1.3 1.5 என்ஏ, அப்புறம் அதில் விடெக் ஐவிடெக் அந்த சீரீஸ் ஆகலாம். பேலினோவுடைய செடானில் 1.6 இருந்தது, அதை சொல்ல முடியும். கெட்ஸில் ஒரு 1.3 இருந்தது. G13Bன்னு சொல்லக்கூடிய நம்ம ஸ்விஃப்ட்டில் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து அது நம்ம எஸ்டீமில் இருந்தவை எதை சொல்ல முடியும். 1.6 லிட்டரில் வந்து ஆப்ட்ராவில் ஒரு என்ஜின் இருந்தது ஷெவர்ல இந்தியாவில் வரும்போது. அதே மாதிரி வந்து லான்சரில் ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் சொல்ல முடியும். இந்த ஒவ்வொரு கார்ஸும் ஒவ்வொரு என்ஜின்ஸும் ஒவ்வொரு கதை பேசும். அதாவது ஒவ்வொரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு ஒவ்வொரு கனெக்டிவிட்டியில் இருந்தது. இதை நம்ம வந்து கரெக்டாக கிராக் பண்ணோன்னா அங்கே என்ன ஸ்டோரி நமக்கு தெரியும்னா, ஒரு கார் வந்து பியூராக டிரைவிங் டைனாமிக்ஸ் கனெக்டடாக இருக்கும். நான் அந்த பேலியோ அதில் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஒரு கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராவான அவுட்புட்டை மட்டும் கொடுக்கும். நீங்கள் அந்த ஆப்டரோட 1.6 எல்லாம் நீங்கள் ஃப்ளோர் பண்ணிங்கன்னா அப்படி தெரியும், அப்படி போகும். இன்னொன்று எந்தூசியாஸ்டிக்கான அந்த ஒரு ரவ் பண்ணி கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு இவங்களோட விடெக் ஐவிடெக் சிஸ்டம்ஸ் வந்த போது இருந்தது. எஃபிஷியன்சி கேட்குறவங்களுக்கு சுசுக்கியோட என்ஜின்ஸை நம்ம சொல்ல முடியும். இப்படி ஒவ்வொரு பையருக்கும் இந்த ஒரிஜினல் என்ஜின்ஸ் வந்து இருந்தது. ஆனால் நீங்கள் இன்றைக்குள்ள காலகட்டம் பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு. இந்த எந்தூசியாஸ்ட்னு சொல்லக்கூடிய பர்சன்டேஜ் வந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ்னால் அவங்கள வந்து ஒதுக்கிக்கிட்டு பையர்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஃபீச்சர்ஸ் ஆகலாம். சரி, ஃபீச்சர்ஸ் கூட நீங்கள் வந்து எல்லாருக்கும் தேவைதான் உள்ள ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு வரலாம். எந்தூசியாஸ்ட்டுக்கும் அந்த ஃபீச்சர் தேவை. ஆனால் அந்த எந்தூசியாஸ்டால் அக்ரி பண்ண முடியாத ஒரு ஏரியா இந்த ஹூடுக்குள்ளே இருக்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா நமக்கு மனசில் ஒரு பாயிண்ட் இருக்கும் பாருங்கள். ஒரு இன்லைன் 4ல் ஒரு என்ஜின் இருக்குது. ஆப்வியஸ்லி நம்ம இந்தியன் டிரைவிங் கண்டிஷனுக்கு நம்ம ரியர் வீல் டிரைவ் எல்லாம் கேட்கல. நார்த் சவுத் இல்லாமல் ட்ரான்ஸ்வர்ஸ் மவுண்டடான ஈஸ்ட் வெஸ்ட் மவுண்டட் என்ஜின் நம்ம கேட்குறோம். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லே அவுட்டில் இருக்கும். அது வந்து அதாவது நீங்கள் குளோபலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நிறைய பேசுகிறது மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்களுக்கு அது புரியும். குளோபலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லக்கூடியது வந்து குளோபல் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ஜின்ஸ் தான் வச்சுருப்போம். ஒரு 3000 இருக்கிற இடத்துல இங்கே வந்து 1500 cc இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ஜின்ஸ் வந்து எக்ஸ்எஸ்டி ஆகிடுச்சு, எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு. 1000 cc 3 சிலிண்டர்ஸ், 1200 cc 3 சிலிண்டர்ஸ்னாகி இதில் அதை வந்து ஹையர் ரெவ்ஸில் எடுத்து அவுட்புட் கொடுக்கறதுக்கு டர்போஸ் கூட எடுத்துகிட்டு வந்து அப்படி அது வந்து இன்னொரு ஸ்டைலுக்கு போயிடுச்சு.
நான் இன்ட்ரோவில் பேசின பீப்புளுக்கு வந்து இந்த சோகால்டு இந்த டர்போ ஹைப்பான என்ஜின்ஸ் வந்து பிடிக்கிறதில்ல. அது ஏன் நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்ததில் நிறைய 1500 சிசியை சரௌண்ட் பண்ணி நான் ஒரு என்ஜின் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் அந்த பீரியடில் இன்னும் கொஞ்சம் என்ஜின்ஸ் இருந்தது. நீங்கள் வந்து சிவிக்கில் பார்த்தீங்கன்னா 1.8 லிட்டர் இருந்தது, கொரோலாலெலாம் 1.8 லிட்டர் இருந்தது, கிஷாஷி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2.4 லிட்டர், அதே மாதிரி வந்து அக்கார்டில் 2.4 லிட்டர் இருந்தது, சிஆர்வியில் 2.4 லிட்டர் இருந்தது. இப்படி நீங்கள் பெட்ரோல்ஸ் கேட்குறவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் பெட்ரோல், அதில் 4 சிலிண்டர்ஸ் தான், ஆனால் பிக்கர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெட்ரோல்ஸ் இருந்தது. முழுக்க எண்ணெயாக தான் இருந்தது அந்த காலகட்டம். இப்போ நான் பேசுகிற இந்த கம்பேரிசனு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் வர்சஸ் டர்போவே நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இந்த செட் ஆஃப் பையர்ஸ், இப்போ நான் வந்து இதை எக்ஸாம்பிளோட கரெக்டாக சொல்லணும்னா, ஒரு பையர் வந்து ஒரு 20 வருஷமாக கார் வச்சுருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த ஸ்பெக் ஷீட் வந்து அந்த காரோட என்ஜின் வந்து அவங்களோட டெசிஷனை வந்து எடுக்கவே விடுறதில்ல. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க பிக்கர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ஜின் ஓட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்தியாவில் ஃபியூல் எக்கனாமி அது இதுன்னு வந்து நம்ம வந்து ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரலான்னு சொல்லும்போது அவங்க இப்போ நேராக கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டாங்க. அதில் டர்போஸ் தான் அவங்களுக்கு ஒரு சாய்ஸாக இருக்குது. ஏன்னா இந்த 4 மீட்டர் ஸ்கேல் ஆகலாம், 4.3 மீட்டர்ஸில் அடுத்த 1.5, அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜின்ஸே வந்து ஸ்கேர்ஸ், வெஹிக்கிள்ஸே கம்மியாகிட்டே வருது. இல்லை ஹைப்ரிட்ஸ் போகணும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 2 லிட்டர் என்ஜின் எதிர்பார்க்காரு, இல்லை சரி 1.5 லிட்டரில் எனக்கு ஒரு எண்ணெய் நான் எதிர்பார்க்குற டிரைவபிலிட்டியில் இருக்கான்னு கேட்டால் இல்லை, எல்லாமே டர்போஸோட சப்போர்ட்டில் இருக்குது. ஏன் இங்கே நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர் ரிலவெண்ட்டாக வருதுன்னு பார்த்தோன்னா, ஒரு கோர் டிரைவர் வந்து லீனியரான அவுட்புட்டை எதிர்பார்ப்பாங்க. அவங்க வந்து கியரை சேஞ்ச் பண்ணி அந்த என்ஜினோடைய பொட்டன்ஷியலை, அதாவது இதெல்லாமே நிறைய பேர் எப்படி தப்பாக எடுப்பாங்கன்னா, நிறைய பேர் இது வந்து என்ன சொல்கிறது, ரோட் ரேஜில் ஆகிறது அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க ஓட்டும்போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃபீட்பேக்கை தான் நான் மீன் பண்ணுறேன். அவங்க லீனியர் அவுட்புட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் தான் அவங்களுக்கு அதை கொடுக்கும். ஆனால் நீங்கள் டர்போஸை பாருங்கள், லோ ரெண்டில் வீக்காக இருக்கும், 2000 RPM கீழே அது வீக்காக இருக்கும், 2000 RPMக்கு மேலே அது ஒரு ஆர்டிஃபிஷியலான சர்ஜான ஒரு டார்க்கை கொடுக்கும். அது இவங்களுக்கு மேட்ச் ஆகாது. அப்படி பார்க்குற இடத்துல இன்றைக்கி இந்த 1500 cc பெட்ரோலில் அப்படி ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர் இருக்கிற என்ஜின் தான் இந்த ஐவிடெக். அதனால தான் நாங்கள் இந்த ஸ்டோரிக்கு வந்து இந்த ஐவிடெக்கை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு கண்டென்ட் உண்மையிலே தேவை, அந்த பழைய கதையெல்லாம் நம்ம எதுக்கு பேசுகிறோன்னு சொல்லி. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது பாருங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிக்யர்மெண்ட் இருக்குது. அதில் நாங்கள் இந்த கால் கன்சல்டிங் பண்ணுறதுனால ஒவ்வொரு கன்சியூமரோட ரிக்யர்மெண்ட்டும் தெரியும், அவங்க வாங்கினதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணுற சில இஷ்யூஸும் வரும். அதில் எங்களுக்கு நிறைய சஜஷன் கிடைக்கிற ஒரு ஏரியா என்னென்னா, ராங்கான என்ஜின் வாங்கணும்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து இப்படி ஒரு கண்டென்ட் வந்து இருந்ததுன்னா எங்களோட டெசிஷன் ஈஸியாக இருந்திருக்கும்னு நிறைய பேர் சொல்கிறத நாங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். அப்படி தான் இந்த ஒரு கண்டென்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெக் ஷீட் வச்சு ஒருத்தர் வந்து ஒரு வெஹிக்கிளை கம்பேர் பண்ணுறாருன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அந்த ஸ்பெக் ஷீட்டை பார்த்தோன்னே டெசிஷன் எடுக்க முடியும். நான் சொல்கிறது டர்போ பெட்ரோல்ஸில் 100 PS 120 PS இருக்கும், 150 PS இருக்கும், 250 நியூட்டன் மீட்டர் இருக்கும், 200 நியூட்டன் மீட்டர் வந்து ஆவரேஜாக இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிற இது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் கிடைக்கும், டர்போ ரேஞ்சில் கிடைக்கும், அவங்களோட லீனியர் டிரைவபிலிட்டியில் கிடைக்காது. இதை வாங்கினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன இருக்கும், நம்ம தப்பான என்ஜின் வாங்கியிருக்கோம், தப்பான டிரான்ஸ்மிஷன் வாங்கியிருக்கோம், நம்ம எதிர்பார்த்தது இது கிடையாதுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆகனி நீங்களும் எவ்ரிடே லைஃப்பில் நிறைய பேர் பேசி வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். இல்லை நீங்கள் வச்சுருக்கிற காரில் கூட இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். இதோட தான் நம்ம இனிமேல், ஏன்னா ரிவர்ஸலாக நம்ம போக முடியாது, நம்ம டெசிஷன் வந்து ஆட் அண்ட் மணியை போட்டிருப்போம், நம்ம ஓடிக்கிட்டு இருக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம பெட்ரோல்ஸ் பேஸ் பண்ணி இப்படி ஒரு கண்டென்ட் பண்ணணுன்னே யோசித்தோம். ஏன்னா நீங்கள் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இடத்துல பேசியிருக்கோம், ஃபோர்ட்ஸ் ஆகட்டும், ஃபியட்ஸ் ஆகட்டும், ஷெவர்லே ஆகட்டும், இல்லை ஒரிஜினல் ஹோண்டா, பழைய ஹோண்டா ஆகட்டும், அதாவது இன்றைக்கி இருக்கிற ஹோண்டா கிடையாது, இதுக்கு ஒரு 5-6 வருஷம் முன்னாடி இல்லை ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்த ஹோண்டா ஆகட்டும், இந்த மாதிரி கார்ஸ் வச்சுருக்கிறவங்க இன்றைக்கி கார் வாங்க வந்தால் வந்து கன்வின்ஸ் ஆகி ஒரு கார் வாங்க முடியாது, கஷ்டம், நிறைய காம்ப்ரமைசஸோடு தான் நீங்கள் ஒரு கார் வாங்கணும். நம்ம நிறைய இடத்துல பேசியிருப்போம். அது டீசல்ஸில் இன்னும் எவிடெண்ட்டாக தெரியும், பெட்ரோல்ஸில் அது இப்போ ரொம்ப ரீசெண்டாக அது பயங்கரமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இங்கே தான் ஒரு பாயிண்ட் கூட நம்ம சொல்லணும். இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற 1.5 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடோ இல்லை வந்து 1.2 NAஸோ எல்லாம் இது மாதிரி கிடையாது. ஈவன் நீங்கள் ஹோண்டாவே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா இவங்களோட எலிவேட்டில் இவங்க வச்சுருக்கக்கூடிய இந்த 1.5 இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண, அதாவது டிரைவிங்கில் நான் சிம்பிளாக உங்களுக்கு காட்டுறேன். கூட இவங்களோட 1.2 அமேஸ் இப்படி இருக்காது. நீங்கள் வந்து இன்னொரு பிராண்டோட 1.5 K15C வந்து சுசுக்கியோடது எடுத்திங்கன்னா அது இப்படி இருக்க போகிறது இல்லை.
அந்த இடத்துல அந்த பழைய ஸ்டைலை ரெப்ளிகேட் பண்ணுற ஒரு இடத்துல தான் இந்த ஐவி டெக் இருக்குது. இதுவும் இல்லைன்னா இன்றைக்கி முழுக்க இண்டஸ்ட்ரியோ மார்க்கெட்டோடைய பெட்ரோல் என்ஜின்ஸோட ஸ்டைலே வேறு. இப்போ நீங்கள் டீசல் பையர்ஸை பார்த்தீங்கன்னா, டீசல் வந்து BS6க்கு அப்புறம் டீசல் பையர்ஸோட ரிக்வயர்மெண்ட் வந்து மாறிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுது, அவங்க எதிர்பார்க்குற ஸ்டைலில் டீசலில் என்ஜின்ஸ் இல்லை, டீசலில் DPF இஷ்யூஸ் இருக்குது, அவங்களோட யூசேஜுக்கு வந்து டீசல் செட் ஆகலைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து இன்னொரு ஸ்டைலுக்கு போயிட்டாங்க. அப்படி அவங்க தேடும்போதும் நான் டீசலில் இப்படி ஒரு கார் வச்சுருந்தேன், அது மாதிரி பெட்ரோல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிற, அதாவது அவங்க கேட்குற பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த டர்போ அசிஸ்டட் கிடையாது, எண்ணெய் பெட்ரோல்ஸில் வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் இன்றைக்கி என்ஜின்ஸ் வந்து உண்மை சொல்ல போனால் அந்த 1.5 எண்ணெயில் வந்து இந்த ஒரு என்ஜின், ஹோண்டாவோட இந்த ஒரு என்ஜின் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படி கார்ஸும் இல்லை. அப்படி மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் அந்த எக்ஸ்டெண்ட் ஆகிற ஸ்டைலில் வந்தாச்சு இந்த மாதிரி ஓஜி என்ஜின்ஸ். அதில் இன்றைக்கி இருக்கிற ஒரே கார் வந்து இந்த பர்டிகுலர் ஹோண்டா சிட்டி மட்டும்தான். இதை ஏன் வந்து நீங்கள் பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஹியூண்டையோட 1.5 இருக்குது, அது MPI, அது இது மாதிரி நம்ம ட்ரைவ் பண்ண முடியாது. அதில் அந்த பழைய ஓஜி பிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. அந்த ஓஜின்னு சொல்லக்கூடிய டேர்ம் வந்து ஏன் பேசுகிறோன்னா, அந்த ஸ்டைலில் இருக்கிற பையர்ஸுக்கு அந்த ஃபீச்சர்ஸ், அந்த என்ஜினோடைய அவுட்புட் இருந்தால் தான் அவங்களால பர்ஃபெக்டாக அவங்களோட பையிங்கை ஹாப்பியாக யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கார் வரைய சொன்னால், காரோட சில்லவுட்டை நம்ம எப்படி வரைவோம்னா ஒரு 3 பாக்ஸ் டிசைனில் வருவோம். அந்த 3 பாக்ஸ்னு சொல்லக்கூடியதே செடான் ஷேப்பில் தான் இருக்கும். நீங்கள் இதில் பாருங்கள், ஃப்ரண்டில் வந்து ஒரு என்ஜின் ரூம் இருக்கும், ஒரு பேசஞ்சர் கேபின் இருக்கும், பின்னாடி ஒரு பூட் இருக்கும். இது வந்து ஒரு க்ளீனான ஒரு காரோட டிசைன். இந்த டிசைன் வந்து செடான்ஸுக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோவிங்க்கு ஒரு ரீசன். இப்போ நீங்கள் வந்து செடான்ஸ் வந்து நிறைய விஷயங்களில் டிரைவர் கூட கனெக்ட் ஆகும். நீங்கள் டிரைவர்ஸ் கார் பிடிக்கிறவங்களுடைய மேஜர் போர்ஷன் பீப்புள் வந்து அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல், அந்த டிரைவர்ஸ் கார் லைஃப் ஸ்டைல் அவங்க எடுத்துகிட்டு வந்தது செடான் பேசிக்கில் தான் இருக்குது. ஏன்னா ரோடு கூட கொஞ்சம் கனெக்டடாக இருக்குங்க, லோ கிரவுண்ட் கிளியரன்ஸில் இருக்கும், ஸ்டியரிங் ஃபீட்பேக், மேக்னெட்டிக், அது வந்து நாங்கள் இதுக்குன்னே ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்கோம். அந்த கண்டனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டைம் இருக்கும்போது அது பாருங்கள். அது வேற ஒரு ஸ்டைலில் எடுத்திருக்கோம். கூட வந்து ஏரோடைனமிக்ஸ், நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ட்ராக் கோஎஃபிஷியன்ட் கம்மியாக இருக்கோ அவ்வளோ தூரம் வந்து கார் வந்து எஃபிஷியண்ட்டாகவும் நாய்ஸ் ஃப்ரீயாகவும் அப்படி பர்ஃபெக்டாக நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது ஹோண்டா சிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் வந்து இந்தியாவில் ஒரு லாங் ரன்னிங் பிராண்ட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 25 வருஷமாக நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. இன்றைக்கி சிட்டியோடைய சேல்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குது. அதுக்காக நாங்கள் இந்த கண்டென்ட்லாம் பண்ணலை. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள். எப்போவுமே ஒரு கார் மார்க்கெட்டில் இருக்கும்போது அதை பற்றி பெருசாக, அது எண்ட் ஆகிற நேரம் பெருசாக யாரும் வகை வைக்க மாட்டாங்க. சடனாக வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டாப் ஆகும். இப்படி ஒரு நல்ல கார் இருந்தது, இனிமேல் அது கிடைக்குமா, அதுக்கு ஒரு ரீசேல் அது இதுன்னு சொல்லி அது ஒரு இன்னொரு ஸ்டைலில் போவாங்க. அப்படி பார்த்தோன்னா நான் சொன்ன இந்த எல்லா இனிஷியல் கதைக்கும் பொருத்தமான ஒரு கார் வந்து சிட்டி. அதனால தான் நாங்கள் இந்த கண்டென்ட் எடுக்கணும்னு நினைக்கும் போதே சிட்டியை வந்து செலக்ட் பண்ணோம். இதில் ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. இதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பற்றி நான் பெருசாக எல்லாம் பேச போகல. நமக்கு தெரியும் அந்த 1.5 லிட்டர் 121 PS 144 நியூட்டன் மீட்டர் டெஸ்டட் அண்ட் ட்ரைட் யூனிட். நீங்கள் ஜாப்பனீஸ் இன்ஜினியரிங்கோட ரிஃபைன்மெண்ட்ஸ், ரிலையபிலிட்டி, எக்கனாமி எல்லாமே அந்த இன்ஜினில் இருக்குது. ஒரு மேக்ஸிமம் மெஷின் மினிமோட ஒரு பெரிய பேசஞ்சர் கேபின் இருக்குது, சோஃபா லைக் சீட்ஸ் இருக்குது, ஏரோடைனமிக்கான ஒரு இது இருக்குது. ரிலையபிலிட்டி, டியூரபிலிட்டிக்கு நீங்கள் இந்தியாவில் ஒரு 5 காரை சடனாக சொல்லுங்கன்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட்டு நம்ம சொல்ல முடியும். நம்ம ஸ்டோரியில் கொஞ்சம் விஷயங்கள் டிரைவிங்கில் நம்ம பேச இருக்குது, அதை நம்ம பேசிக்கிட்டே எடுத்துப்போம். இப்போ நம்ம இந்த சிட்டியை வந்து டிரைவ் பண்ணலாம். டிப்பிக்கல் ஹோண்டாவோட கீ, லாக்கிங் அன்லாக்கிங், பூட் ரிலீஸ் இருக்குது, ஃபைன் மை வெஹிக்கிள் ஆப்ஷன் இருக்குது, மேனுவல் கீ எடுக்க முடியும். CVT மாடல், புஷ் பட்டன் இங்கே இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுவோம். டிப்பிக்கல் ஹோண்டாவுடைய பெட்ரோல் இன்ஜின். நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு சைலன்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, உள்ள வைப்ரேஷன்ஸ் எதுவும் இல்லை. டிப்பிக்கல் திங், நம்ம எப்போவுமே சொன்னது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணோம். சன்ரூஃப் இருக்கிறதுல, பேனராமிக் ஆகட்டும், 6 ஏர் பேக் எல்லாம் இருக்கிறதுல சீட் பெல்ட்ஸ் போட்டால் மட்டும்தான் நமக்கு அது யூஸ் ஆகும். எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. நம்ம அந்த ட்ரிப்பை வந்து பிரச்சனை இல்லாமல் நம்மளால் போய் சேர முடியும். நம்மளுடைய சேஃப்டியை நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதே மாதிரி மற்ற ரோடு யூஸஸோடைய சேஃப்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் ரோட்ஸ் வந்து சேஃபராக ஆக்க முடியும். ஹைபீன்ஸ் தேவையான யூஸ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக போட்டு திருப்புங்க. ரோட்ஸை நம்மளால் சேஃபராக்க முடியும். இப்போ நம்ம நிறைய இடத்துல நாங்கள் பேசுகிறது வந்து இந்த பேப்பர் ஸ்பெக்கை பார்த்து வந்து நம்ம டெசிஷன் எடுக்கக்கூடாது. இப்போ இந்த என்ஜினை நீங்கள் பாருங்கள், 121 PS பவரும் 145 நியூட்டன் மீட்டர் டார்க்குன்னு தான் பேப்பர் ஸ்பெக்கில் இருக்கும்.
நீங்கள் இதுக்கு ஒரு டர்போ காம்படிஷன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா 150 PS பவரும் 250 நியூட்டன் மீட்டர் இருக்கும். அது வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷன் கான்செப்டில் இருக்கும், டர்போட அசிஸ்டன்ஸே இருக்கும். அப்போ நான் இங்கே சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு கோரான என்ஜினியரிங் இருந்ததுன்னா இந்த பேப்பர் ஸ்பெக் ஒரு மேட்டர் இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், இது ஒரு சிவிடி கூட, சிவிடி ஸ்லக்கிஷாக இருக்குது நம்ம நிறைய இடத்துல பேசுவோம். ஈவன் இவங்களோட 1.2 வித் சிவிடி அமேஸ்லேயே மிட்ரேஞ்ச் ஸ்லக்கிஷ்னு பேசணும். ஆனால் இது ஸ்டோரி நேராக வேறு. ஏன்னா இதுதான் பழைய காலத்தில் இருந்த என்ஜின் ஸ்டைலில் நான் முதல்ல இவ்வளோ பெரிய கதை சொன்னதுக்கு காரணமே அதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பாருங்க, நீங்கள் வந்து ஒரு சிவிடி இப்படி ரவ்வாகி நம்ம பார்க்க முடியுமா? ரெட் லைன் வரைக்கும் நீங்கள் வந்து அதை வேர்ட்ஸில் எனக்கு கன்வே பண்ண தெரியலை. அது கூட ஒரு செடான்னு கனெக்ட் ஆகும்போது இப்போ நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு பவர் அண்ட் டார்க்கு வேணும்னா இதில் வந்து ஒரு மோடு கூட இருக்குது பாருங்கள். எஸ், இப்போவே வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. $6,500 RPMல போய் வந்து அது ஸ்பின் ஆகி வந்து கியரை சேஞ்ச் பண்ணுது. சரி, நம்ம அதை விட்டுருவோம். இப்போ நம்ம பேடலுக்கு வருவோம். நீங்கள் வந்து இப்படி ஒரு கார் ஓட்ட முடியாது பெட்ரோல்ஸில். நாங்கள் ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து ஐவிடெக் கானுன்னு சொல்லியிருந்தோம். அது ஸ்டோரி என்னென்னா அந்த 1.2 ஓடிய ஸ்டைலில் தான். ஆனால் நீங்கள் ஒரு 1.5 எண்ணெயில் பாருங்க, நீங்கள் வந்து இந்த கண்டென்ட் நாங்கள் பிளான் பண்ணும்போது மேனுவலோட எடுத்தால் நல்லா இருக்குன்னு நினச்சோம். இன்றைக்கி வந்து இந்த வண்டியை வந்து சிவிடியாக கிடைக்கும் போது டேனி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம இன்டென்ட் பண்ணுற இந்த கண்டென்ட்டோட அவுட்புட் பார்க்கணுன்னா அது மேனுவலில் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் மேனுவல் ஓட்டிருந்தோன்னா இதோட ஸ்டைலே வேறு. இது அப்ஷிஃப்ட் பண்ணுது, நம்ம வந்து ரவ் பண்ணி எடுக்கும்போது அது அந்த சிஸ்டம் அப்படி தான். இப்போ நீங்கள் ஒரு சிவிடினாலே நமக்கு தெரியும் ரப்பர் பேண்டை வெயிட். ஒரு சிவிடி எண்ணெய் பெட்ரோலில் இந்த ஒரு வெஹிக்கிளில் தான் இது கிடைக்கும். இப்போ நம்ம சிவிடியில் இது பண்ண முடியும்னா மேனுவலில் கண்டிப்பாக பண்ண முடியும். இதுதான் நம்ம பேசுகிற இந்த பாயிண்ட். இப்போ நீங்கள் இந்த சோகால்டு இந்த அட்ரினலின் ரஷ் எல்லாம் வேண்டாம். நம்ம ரொம்ப அமைதியாக, இப்போ டிரைவில் தான் இருக்குது, ஸ்போர்ட்டில் இல்லை. நம்ம இந்த லைனுக்குள்ளே வந்துடுவோம். நம்ம ரொம்ப அமைதியாக லீனியராக ஓட்டுறதா வச்சுக்கிடுவோமே. நம்ம சொல்கிறதெல்லாம் அது கேட்கும். காற்றோட சவுண்டு வெளியில் இருக்கிறது இல்லை, அதே உள்ள ஒரு சவுண்டுமே இருக்காது. அவ்வளவு சைலன்ஸில் அவ்வளோ ரிஃபைன்டாக லீனியராக நீங்கள் வந்து ஒரு 1500 RPMல 66 கிலோமீட்டரில் ட்ரைவ் ஆகிட்டு இருக்கு. இது எல்லா ஸ்டைலுக்கும் அடாப்ட் ஆகும். இங்கே வந்து டர்போ லேக்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவலி இல்லை, ஒரு சர்ஜான நம்ம எதிர்பார்க்குற அந்த ஒரு டர்போ கிடைக்கிற அந்த ஒரு புஷ் இல்லை. டர்போடைய புஷ் பிடிக்கிறவங்களுக்கு டர்போடைய புஷ் தான் பிடிக்கும். நம்ம இங்கே பேசுகிறது அவங்கள இங்கே இழுக்கவே இல்லை. இது எதுவும் பிடிக்காமல் ராவான ஓஜியாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு இதுதான் பிடிக்கும். இப்படிப்பட்ட என்ஜின்ஸ் இன்னைக்கு இல்லை. இப்போ தான் நம்ம ஒரிஜினல் கொஸ்டினுக்குள்ளே வந்திருக்கோம். அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த டர்போ வேர்ல்டில் இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் எப்படி பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லக்கூடிய இதான் இவ்வளோ நேரம் பேசினதோடைய இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் ரீசெண்டாக வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, ரவ் பண்ணோம், அவுட்புட் கிடச்சிது, லீனியராக ஓட்ட ட்ரை பண்ணோம், அது பாட்டுக்கு இருந்தது. இங்கே தான் இந்த டர்போ லேக்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ப்ராப்பரான 4 சிலிண்டர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த 3 சிலிண்டர் வர்சஸ் 4 சிலிண்டரில் இன்றைக்கி நிறைய இன்ஜினியரிங் வந்திருக்கு. 3 சிலிண்டர்ஸும் 4 சிலிண்டர்ஸுக்கு ஈக்குவலண்டாக ரிஃபைன்மெண்ட்ஸில் வந்திருக்கு. ஆனால் இந்த ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போஸ் இல்லை வந்து டர்போ அசிஸ்டன்ஸ் இருக்கிற பிக்கர் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸில் விடைக்கும் ஏன் நேச்சுரலி ஆஸ்பிரேட் பர்ஃபெக்டாக இருக்குன்னா, அது உண்மையிலே எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் இல்லாமல் நேச்சுரலி தான் அந்த என்ஜின் இருக்குது. எப்படி அது காற்று வந்து நேச்சுரலி ப்ரீத் பண்ணி ஃபியூயல் கூட மிக்ஸ் ஆகி எரியுதோ அதே மாதிரி என்ஜினோட ஒர்க்கிங்கும் அந்த ஃப்ளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் ஃப்ளோவில் இருக்கும். ஒரு டிரைவரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு அந்த என்ஜின் வந்து அவுட்புட் கொடுக்கறத தாண்டி அந்த என்ஜினுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் தான் நான் இங்கே பேசுகிறது. எப்படின்னா அந்த என்ஜின் எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த உருவாக்குதல் வந்து அது என்னைக்கும் ஒரே மாதிரி பண்ணுது. இப்போ நீங்கள் ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போஸில் டர்போஸ்னு பேசும்போது
அது உண்மையிலேயே அவுட்புட் நல்லா தான் கொடுக்குது, ஹை ஸ்பீடாக ஓடுதுன்னு. இந்த காரெல்லாம் அசால்ட்டாக ஓவர்டேக் பண்ணி போக முடியும். அந்த ஃபன் ஃபேக்டரை ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குது. இது வந்து நேச்சுரலி கொடுக்குது, லாங் டேர்மில் கொடுக்க முடியும். இங்கே தான் அந்த லாங் டேர்ம் ஓனர்ஷிப்போடைய விஷயம், ஃபியூல் எஃபிஷியன்சியோடைய விஷயம், ரிலையபிலிட்டியோடைய விஷயம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பழைய ஒரு காரை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரேன், இதுதான் அந்த எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து ஒரு 20 வருஷம் தாண்டி ஒரு காரை ரீபில்டு பண்ணணும்னு நமக்கு ஒரு மனசு வருதுன்னா, நம்ம ஒரு எண்ணெய் பெட்ரோலை ரீபில்டு பண்ணும்போது அது ஒரிஜினல் ஸ்டைலே ரீபில்டு பண்ணி எடுக்க முடியும். ஆனால் ஒரு டர்போ பெட்ரோலை வந்து ரீபில்டு பண்ணும்போது அது எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அதில் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான என்ஜினியரிங் உள்ளே போயிருக்கு. அந்த ஒரிஜினல் டிஎன்ஏக்கு நமக்கு அவுட்புட் கிடைக்குமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா அதில் நிறைய சென்சார் ஓரியன்ட், நிறைய ஹைப்டான நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற டர்போ வேர்ல்டில் இந்த எண்ணெய் பெட்ரோலால் கொடுக்க முடியும். சீம்லெஸ்ஸாக அதோடைய வேலையை அது பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அது இன்டென்ட் பண்ணி இருக்கிற அவுட்புட்டை அது ஏஜை தாண்டி அதால் கொடுக்க முடியும். நம்ம இந்த பெட்ரோலோட ரிலேபிலிட்டி பற்றி நம்ம பேசுவோம். அதாவது இங்கே கம்பேரிசன் எப்படின்னா, பெட்ரோல்ஸ் நல்ல ரிலேபிளாக இருக்கும், டீசல்ஸ் வந்து ரிலேபிலிட்டி கம்மின்னு பேசுகிற ஒரு இடம் உண்மையிலே நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் வர்சஸ் நேச்சுரலி ஆஸ்பிரேட் டீசலோ டர்போ டீசலாக இருக்குது. அப்போ அந்த கதைக்கு தான் இது மேட்ச் ஆகும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த பழைய ஸ்டோரியை பேச முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டர்போ பெட்ரோல்ஸை விடைக்கும் டர்போ டீசல்ஸ் ரிலேபிளாக இருக்கும். இப்போ அந்த கதை வந்து இன்றைக்கி இருக்கிற டர்போ வேர்ல்டில் பெட்ரோல் வாங்குறதுல, நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் வாங்குறது, இந்த பழைய ஸ்டைலான அந்த விஷயம் மாடர்னான எக்யூப்மெண்ட்ஸோட கிடைக்கும்போது தான் அந்த பையிங் வந்து நிறைய செட் ஆஃப் இந்த மாதிரி எதிர்பார்க்குற பையர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போது 1.2 என்ஏ வர்சஸ் 1.5 என்ஏ நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். அதில் தேர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லி என்ஜினியர்ஸ் சொல்கிறத நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம், நாங்களும் நிறைய இடத்துல பேசியிருப்போம். அது உண்மை. ஏன்னா நம்ம கண்ட்ரியோடைய ஜாகிரஃபி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லா டைப்பான ரோடு உண்டு, ரோடே இல்லாத ஊர் உண்டு, மோசமான ரோட்ஸ் உண்டு, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நீட்லி பேவ்டான ரோடு உண்டு, இந்த மாதிரி வந்து 4 லேன்ஸ் உண்டு, 6 லேன்ஸ் இருக்குது, எக்ஸ்பிரஸ் வேஸ் இருக்குது. நீங்கள் எல்லா டைப்புக்கும் ரோட்ஸ் இருக்குது. இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்டர்ஸ். ஏன்னா ஒவ்வொரு ரோடோட ரெக்யர்மெண்ட்டுக்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகணும் அந்த என்ஜின். இந்த லோவர் எண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்மை நம்ம யூஸ் பண்ணோம், அதாவது லோ எண்ட் டிரைவபிலிட்டி. இந்த லோ எண்ட் டிரைவபிலிட்டின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, நம்ம சொல்கிற இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸில் ஒரு பெரிய காருக்கு டர்போ அசிஸ்டன்ஸோட ஒரு சின்ன என்ஜின், இல்லை நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடோட ஒரு சின்ன என்ஜின் வைக்கும்போது அந்த பேலன்ஸை நம்ம மிஸ் பண்ணுறோம். இந்த பேலன்ஸ் தான் இங்கே ஒரு ஃபேக்டர். ஆனால் நீங்கள் இந்த 1500cc என்னன்னு சொல்லும்போது, நான் சொன்ன இந்த லோவர் எண்டுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது, லீகல் ஸ்பீட்ஸுக்கு ஹையர் எண்டுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. நம்ம சொல்கிற இந்த டர்போ அசிஸ்டட் ஹை ஸ்பீட் டிரைவிங்க்கு அது வேண்டாம், ஆனால் நம்மளுடைய லீகல் ஸ்பீட்ஸுக்கும் சப்போர்ட்டிவாக. அப்போ அந்த வெர்சட்டாலிட்டி வந்து ஒரு 1.5 என்ஏயால் தான் கொடுக்க முடியும். நீங்கள் ஹோண்டா மாதிரி ஒரு மேனுஃபேக்சர், சுசுக்கி மாதிரி ஒரு மேனுஃபேக்சர் நீங்கள் லிஸ்ட்டில் எடுத்திங்கன்னா, அவங்க இந்த டர்போஸுக்கே போகாமல் எண்ணெய் பெட்ரோல்ஸ் வச்சுருக்கிறதுக்கு காரணமே அந்த பிராண்ட்ஸ், அந்த ஜாப்பனீஸ் இன்ஜினியரிங் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, பியூரான ஒரிஜினல் டிரைவிங் டைனாமிக்ஸ். அந்த காரை ஓவராக ஹைப் பண்ணாமல் அதோடைய தேவைக்கு ஏற்ற பவர் அண்ட் டார்க், லாங் டேர்மில் ரிலேபிலிட்டி, மெயினாக என்ஜினை லேபர் பண்ணக்கூடாது. இந்த என்ஜின் லேபரிங் சொல்லக்கூடியதான் இன்றைக்கி நம்ம பேசுகிற இந்த மொத்த கதையோடைய ஒரு பாயிண்ட். நீங்கள் ஒரு சின்ன என்ஜினை வச்சுக்கிட்டு பெரிய வேலை பண்ணுறத விடைக்கும், ஒரு நார்மலி சைஸ்ட் என்ஜினை வச்சுக்கிட்டு அதோடைய வேலையை கரெக்டாக பண்ணும்போது அவுட்புட் பர்ஃபெக்டாக கிடைக்குன்னு சொல்லும்போது இந்த 1.5 என்ஏ வந்து கரெக்டாக அவுட்புட் கொடுக்கும். ஒரு ஃபாஸ்டான ஒரு வேர்ல்டில் இருக்கிறோம். மோட்டார் வேன் கண்டென்ட்டை வந்து நிறைய பேர் லெங்தியர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஷார்ட்டாக கிறிஸ்பாக பார்க்குறது பிடிக்கும். அது தப்பாக நான் சொல்ல வரல, நம்ம அப்படி ஒரு ஸ்டைலில் இருக்கிறோம். அப்போ அந்த ஒரு இடத்துல லீனியரான என்ஜின்ஸ் இன்றைக்கி நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. ஸ்பெக்ஷீட்டை பார்க்கணும். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. சிலவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது பார்த்தாலே எப்படி அந்த காரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னே தெரியாது. அப்படியே ரவ் பண்ணுவாங்க, 4 கீரை மாற்றுவாங்க, கார் பிடிச்சிருக்கு வாங்கியாச்சு. அது இல்லை. உண்மையிலே ஒரு கார் பையர் வந்து நீங்கள் அந்த கார் பீப்புள்கிட்ட பேசும்போது அவங்களுடைய அந்த கதையெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா, நீங்கள் ஒரு என்ஜின் வந்து அப்படியே லோ ரவ்லேருந்து அப்படியே ஏறி அது வந்து கரெக்டான ஆர்பிஎம்மில் கரெக்டான அவுட்புட் கொடுத்து அந்த என்ஜினும் கஷ்டப்படாமல் ஓட்டுற நம்மளுக்கும் அந்த என்ஜினோட சவுண்ட் ஆகட்டும். இது நீங்கள் வந்து
டீசலில் இன்னும் அது இன்னும் கனெக்ட் ஆகும், திருப்பியும் டீசல் கதை வருது. ஆனால் பெட்ரோலில் அது இன்னொரு ஸ்டைலில் இருக்கும். பெட்ரோல்னு சொல்லும்போது பெட்ரோலுக்குன்னு இருக்கிறவங்க டீசல் பிடிக்க வச்சாது. ஏன்னா பெட்ரோலோட ரிஃபைன்மெண்ட்ஸு, பெட்ரோலோடைய அந்த ஸ்டைல் ஆஃப் டிரைவபிலிட்டி, ஏன்னா பவரை பேஸ் பண்ணி தானே பெட்ரோல் மெயினாக இருக்கும். டீசல் டார்க்கை பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல லீனியர் டிரைவிங்னு சொல்லக்கூடியதுக்கு நம்ம நிறைய பேர் இன்றைக்கி அதை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான் ரீசன். உண்மை சொல்ல போனால் லீனியர் என்ஜின் தான் கரெக்டான என்ஜின். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம லீனியரான என்ஜின்ஸ் ஓட்டும்போது நம்மளும் அது கூட கனெக்ட் ஆகி போக முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஎஸ்ஐ என்ஜினோ இல்லை ஒரு ஜிடிஏ என்ஜினோ ஓட்டுறீங்கன்னா அந்த அவசரத்தில் தான் நம்மளும் அதுக்கு கூட போவோம். அந்த கார் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகும். நம்ம அந்த காரை கொண்டு போன ஒரு ஃபீல் இருக்கார். அதில் லீனியர் என்ஜின்ஸுக்குன்னே ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அப்படி ஒரு என்ஜின் இது. இப்போ நான் பேசின இந்த விஷயம் ஒரு டீசல் கார் லவ்வராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை நான் கனெக்ட் பண்ணணும்னா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்ல முடியும். அந்த என்ஜின்ஸ் பற்றி இங்கே நான் பேசவே வரல, அந்த எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான். 1.3 மல்டிஜெட், 1.4 டிடிசிஐ இல்லை 1.5 டிடிசிஐ, கிறிஸ்பாக நான் சொல்லுவேன். இந்த என்ஜின் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த என்ஜின் கேட்கும். நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஸ்லோவாக ஓட்டுறீங்க, ஒரு வில்லேஜ் ரோட்டில் ஓட்டிகிட்ருக்கீங்க, ஒரு ஃபேமிலியோடு போயிட்டுருக்கீங்க, ஸ்லோவாக ஓட்டுறீங்கன்னா அது ஸ்லோவாக இருக்கும். லேக் எதுவும் தெரியாது, லீனியராக இருக்கும். நீங்கள் வந்து சடனாக உங்களுக்கு ஒரு இடத்த வந்து இந்த ட்ரக்கை வந்து கிராஸ் பண்ணணும், ஃப்ளோர் பண்ணுறீங்க, அப்படியே இழுத்துட்டு போவோம். ஒரு ஃபைன் டே, நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஸ் வெஹிக்கிளில் வந்திருக்கீங்க, நீங்கள் சோலோவாக போகிறீங்க, கொஞ்சம் ஒரு எனர்ஜிக்காக ஒரு அட்ரினல் ரஷ்ஷுக்காக நீங்கள் ரவ் பண்ணுறீங்க, நீங்கள் ஃப்ளோர் பண்ணுறீங்க, உங்களுக்கு டர்போட சவுண்டு கேட்கணும். இந்த மாதிரி வந்து அப்படி ஒரு ஃபீலில் ஓட்டணும்னா அது அதுவும் பண்ணும். இப்போ நான் சொன்ன பாயிண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஒரு ஸ்பைக்கான டார்க்கான்னு நான் சொல்ல வரல, வைடு டார்க் பேண்டுக்கு அதை எடுத்துகிட்டு வரும். இந்த என்ஜினும் வைடான டார்க் பேண்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டர்போ டீசல் வந்து மிட் ரேஞ்சில் எப்படி ரவ் ஆகி வருமோ அதை தாண்டி இதை எடுத்துகிட்டு வரும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த பாருங்கள் 4000 5000 ஆர்பிஎம் எல்லாம் வந்து நம்ம ரவ் பண்ணும்போது தான் அந்த லீனியர் ரவ்வை நம்ம எடுக்க முடியும். இதில் நிறைய பேருக்கு வந்து இதாக லீனியர் ரவ், இது நீங்கள் புஷ் பண்ணியில் எடுக்கிறீங்கன்னு இருக்கும். ஆனால் அது நீங்கள் அதை ஓட்டினா தான் அந்த ஃபீல் வந்து என்னென்னு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்காக தான் நான் டீசல் எடுத்தேன். ஆனால் பெட்ரோல்ஸில் இப்படி ஒரு ஃப்ரீ ரவ்விங் என்ஜின்ஸ் வந்து கிடையாது. நம்ம இன்ட்ரோ பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, 1.6 பேலியோட பெட்ரோல், 1.6 நம்ம எஸ்ஸோடைய ஃபியஸ்டாவுடைய பெட்ரோல், இவங்களுடைய பழைய யூஷுவல் இதே என்ஜினுடைய 1.5, பலினோடைய 1.6, இதெல்லாம் இப்படி லீனியராக ஒவ்வொரு டிரைவருக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் கொடுத்துட்டு இருந்த என்ஜின்ஸ். இப்போ நிறைய பேருக்கு நம்ப முடியாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். காரோட என்ஜின் சவுண்டை பேஸ் பண்ணி கார் ஓட்ட பிடிக்கிறவங்க, கார் வாங்க பிடிக்கிறதுன்னு ஒரு செட் ஆஃப் பையர்ஸ் இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து என்விஹெச்னு ஒரு டேர்மை நம்ம சொல்லுவோம் பாருங்கள், நாய்ஸ் வைப்ரேஷன் ஹார்ஷ்னஸ். இந்த வைப்ரேஷன் நம்ம எந்த ப்ராடக்ட்லேயும் இருக்கக்கூடாது, அது மேண்டேட். இன்னைக்கு ஹார்ஷ்னஸும் இருக்கக்கூடாது, நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. இந்த நாய்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை நீங்கள் வந்து ஒரு என்ஜின் சவுண்டாகவும் எடுக்கலாம், நாய்ஸாகவும் எடுக்கலாம். நான் சொன்ன பாயிண்ட் வந்து என்ஜின் சவுண்டாக கேட்குறவங்க. இந்த என்ஜின் சவுண்டில் பியூரான ஒரு கார் லவருக்கு அந்த என்ஜினோட சவுண்ட் நமக்கு பிடிக்கும். இப்போது சைலண்டாக இருக்குது, இப்போ கேட்குது இல்லையா, இந்த சவுண்ட் பிடிக்கும். அது வந்து கட் ஆகுது இல்லையா, இது வந்து வெளியே ரோட்டில் நிற்கிறவங்களுக்கு டெய்லில் கேட்குறது இல்லை மேட்டர், கார் ஓட்டுறவங்களுக்கு பிடிக்கிறது மேட்டர். சிலவங்களுக்கு டர்போ அப்படி ஒரு சாங்காக சிங்காங்க, எனக்கு பர்சனலி அது பிடிக்கும். இதில் ஆர்டிஃபிஷியலான சவுண்ட்ஸ் எதுவுமே இருக்காது, இது பியூர்லி மெக்கானிக்கலாக இருக்கும். இதில் இப்போ ஒரு செட் ஆஃப் இதுன்னா ஆவாஸ் இருக்குது பாருங்கள், அக்வஸ்டிக் வெஹிக்கிள் அலர்ட்டிங் சிஸ்டம். காருக்கு சவுண்டே இல்லை, ரோட்டில் போகிற பீப்புளை அலர்ட் பண்ணுறதுக்காக வைக்கிறது. அந்த சைலன்ஸு நமக்கு பிடிக்காது. ஆனால் காருக்கு தேவையான சவுண்ட் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி எண்ணெய் பெட்ரோல்ஸ் வந்து கண்டிப்பாக உண்மையிலே கரெக்டாக இருக்கும். நான் இதை ஒரு எண்ணெய் டீசல் கூட, டீசல் வருது வேறு வழியில், டீசல் எக்ஸாம்பிள் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் பியூஷோட்டோட TUT5 டீசல்ஸ் ஓட்டின பீப்புளுக்கு ஞாபகம் இருக்குன்னா, இல்லை அதவே விட்டுருவோமே, பழைய பொலிரோவில் திருப்பியும் பியூஷோட் தான் XT3P டீசல் இருக்கும், 2.5 லிட்டர். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 68 PS பவர் தான் இருக்கும். நான் முதல்ல சொன்ன என்ஜின் வந்து 57 PS பவர் தான் இருக்கும், எண்ணெய் டீசலில் இருக்கும். இங்கே அந்த டீசல் அப்படி ஒரு கரான்னு ஒரு க்ரூடில் இருக்கும்.
அந்த டீசலோட சவுண்டு பிடிக்கிறவங்களுக்கு தான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னது. இந்த மாதிரி ஒரு அது நாய்ஸ் கிடையாது, அது ஒரு சவுண்ட். அந்த சவுண்டு ஹையாகவும் இருக்கக்கூடாது, லோவாகவும் இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கணும். நான் வந்து டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய ஒரு பையிங் ஸ்டைல் சொன்னேன் பார்த்தீங்களா. என்னன்னா, இருக்கும்போது கண் இருக்கும்போது கண்ணோடைய விலை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஜேடிஎம் கார்ஸுக்குன்னு இங்கே ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. மேட் இன் ஜப்பான் ஸ்டிக்கர்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஜேடிஎம் கார்ஸை பற்றி பேசினா அது வேற ஒரு கதை. அதுக்குள்ளே நம்ம போனால் ஜேடிஎம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இது ஒரு ஜேடிஎம் கிடையாது, ஆனால் கூட ஜாப்பனீஸ் லெகசியில் இருக்கக்கூடிய ஒரு மாடல். அப்படி பார்த்தா சியாஸ் வந்து ஸ்டாப் ஆயாச்சு. நம்ம கார் மீம்ஸ் தமிழ்காரர் வந்து ஒரு மீம்ஸ் போட்டிருந்தார். அதில் வந்து ஒரு மூவியோடைய ஸ்டோரியை வச்சு போயிட்டானா அப்படின்னு சொல்லி ஹோண்டா சிட்டி வந்து கேட்குறது, நான் தான் முதல்ல போவேன்னு நினச்சேன், சியாஸ் போயிட்டானா. அதே மாதிரி மேபி ஒரு டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் சிட்டியும் ஆக்ஸ் ஆகப்படலாம். அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது அதை பார்த்து தான் வந்துட்டுருக்குது. அது ஹோண்டாவுடைய தப்பு இல்லை, நம்ம மார்க்கெட்டுடைய எவல்யூஷன் வேறு ஸ்டைலில் இருக்கிறதுனால. அப்படி ஒரு பாயிண்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த ஜாப்பனீஸ் லெகசியோட நம்ம இப்போ பேசின எல்லா ஸ்டோரியும் பேசக்கூடிய ஒரு ஸ்டைலுன்னா இந்த என்ஜினு இந்த காரும் மட்டும்தான். இந்த கார் போயிடுச்சுன்னா இந்த கதைக்கு பிறகு வேல்யூ இல்லை, மார்க்கெட் வேறு ஸ்டைலில் போயிடும். நீங்கள் ஒருத்தங்க நான் பேசின இந்த கதையெல்லாம் உங்களுக்குள்ளேயும் ஒரு மன ஓட்டத்தில் ஓடுதுன்னா, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பையர், இந்த மாதிரி ஒரு கார் விரும்புகிறவங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த காரோடைய எசன்ஸ் வந்து இன்னொரு காரில் கண்டிப்பாக கிடையாது. நம்ம பேசின இந்த விஷயங்கள் வேற நிறைய கார்ஸில் இருக்கும். ஆனால் இதெல்லாம் இன்க்ளூசிவாக ஒரு விஷயம் நம்மளால் பார்க்க முடியும்னா ஹோண்டா சிட்டியை வந்து நம்ம பேச முடியும். அப்படின்னா ஒரு ஜாப்பனீஸ் லெகசி வந்து இந்த காரில் இருக்குது. ஏன்னா நான் முதல்ல இன்ட்ரோவில் பேசின கதை ரொம்ப பெருசு. நீங்கள் ஜாப்பனீஸ் கார்ஸை நிறைய நம்ம பார்க்க முடியும். அக்காடை பேசணும், சிவிக்கை பேசணும், லான்சரை பேசணும், நிறைய நிசானில் நீ குளோபலி பார்க்குறவங்களுக்கு பார்க்க முடியும். ஆனால் அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்தியன் மார்க்கெட்டில் இனிமேல் கடைசி செட் ஆஃப் ஜாப்பனீஸ் காரை வந்து இதை தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். செடான் லவர்ஸுக்கான ஃபீடும் இருக்குது. கண்டிப்பாக இதுலேயே நிறைய நெகட்டிவ்ஸ் நம்ம சொல்ல முடியும். அந்த கொடுக்குற காசுக்கு காம்படிஷன் கொடுக்குற, இல்லை ஒரு கிராஸ் ஓவரில் கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் இல்லை, ஆஸ்கிங் ப்ரைஸ் ஹையாக இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் காம்ப்ரமைஸாக இருக்குது. அந்த விஷயங்களெல்லாம் தாண்டி ஒரு டிரைவரை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக வைக்குது, பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்கு எந்த குறைவுமே இல்லாமல் இருக்குது. நீங்கள் இந்த சீட்ஸ் எல்லாம் இன்னொரு காரில் பார்க்கவே முடியாது. அதனால தான் பேக் சீட்டெல்லாம் பேச போனால் அது பெரிய ஸ்டோரி. இந்த கண்டென்ட் 1 மணி நேரம் போயிடும். பேக் சீட் இப்படி ஒரு காம்படிஷனில் ஒரு வெஹிக்கிள் இருக்காடா நீ, அப்படி ஒரு வெஹிக்கிள் நம்ம பார்க்க முடியாது. அப்படி பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் மாடலை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இப்போ வேர்டிக்கில் நான் நிறைய விஷயம் பேசணும். அதுக்கு முன்னாடி வந்து டீலருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம். சதர்ன் ஹோண்டா திருநெல்வேலி, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். வெஹிக்கிள் எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து இதில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். பையிங்கில் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த வீடியோ வந்து காரோட எக்ஸ்டீரியர் ஸ்பெக்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணலை. அந்த அப்படி ஒரு ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பழைய கண்டென்ட்ஸ் இருக்குது. அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இஹெச்இவி ஆகட்டும், இந்த பெட்ரோல் ஆகட்டும், எண்ணெய் ஆகட்டும், மேனுவல் ஆகட்டும், எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய பேர் வந்து இது ஹோண்டாவுடைய ஒரு சேல்ஸ் கேம்பெயின், சேல்ஸை புஷ் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட வண்டியை தந்து ஒரு அமௌண்ட்டையும் தந்து பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கன்னு நிறைய பேர் நினைக்கலாம். மோட்டோ ஃபேம் வந்து அப்படி நினைக்க மாட்டாங்க. நிறைய பேர் நினைக்கலாம். தயவுசெய்து அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னாலும், இல்லை நீங்கள் எந்த வரைக்கும் பார்க்குறீங்கன்னா முழுக்க அப்படி கிடையாது. ஏன்னா ரீசனாக வந்து சியாஸ் நிப்பாட்டின போது அது என்ன சவுண்டுடா நீ, சூப்பர் பைக்கா பார்த்தீங்களா, கார் லவ்னு சொல்லக்கூடிய, இல்லை இந்த மைக்கில் கேட்குமா அது? கேட்கலாம். இந்த என்ஜின் சவுண்ட்ஸ் வந்து நான் லைவ் ஆச்சா, இதை தான் நான் முதல்ல வந்து பேசிகிட்டு இருந்தது. நம்மளோட அட்டென்ஷனே மாறும். முதல்ல நான் சொல்லிட்டு இருந்த ஸ்டோரியில் என்னென்னா, சியாஸ் வந்து நம்ம ஸ்டாப் ஆகிற நேரம் சியாஸை பற்றி ஒரு கண்டென்ட் பண்ணும்போது நிறைய பேர் அப்படி தான் பேசினாங்க. மிச்சம் மீதி இருக்கிற கார்ஸை விற்கிறதுக்கு இவங்க கிட்ட ஒரு டாஸ்க்கை கொடுத்து பண்ண சொன்னாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா நாங்கள் நிறைய கண்டென்ட் வந்து நீங்கள் பாட்காஸ்ட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து நிறைய கார்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், நிறைய கார்ஸை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம்.
நீங்கள் இந்த கோரான கார் லவ்வர்ஸ் இல்லை கோரான டிரைவர்ஸுக்கான கார்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை நீங்கள் முழுக்க அந்த ஃபோக்கஸ்டாக யோசிச்சிங்கன்னா தெரியும். இன்றைக்கி வேறு ஒரு ஸ்டைல் இவால்வ் ஆகுது. உலகம் ஓடும்போது நம்ம கூட ஓட வேண்டியதா, இல்லைன்னா நம்ம பூமர் ஆயிரும். அந்த இடத்துல இந்த பர்டிகுலர் காரோடைய கதையை இப்போ தான் நம்ம பேச முடியும். ஏன்னா மேபி ஒரு பீரியடுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட கார்ஸ் நம்ம மார்க்கெட்டில் இருக்காது. அதுக்காக ஹோண்டா சிட்டி நிப்பாட்ட போகுது வாங்காமல் இருக்கணும்னு கிடையாது. நான் சொல்கிறது ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம். அப்போ அப்படி தான் நம்ம இந்த கண்டென்ட் வந்து பண்ணியிருக்கிறோம். நம்ம பாட்காஸ்ட்டில் பேசுகிற விஷயத்தில் ஒரு போர்ஷனை வந்து இப்படி ஒரு கண்டென்ட்டாக நம்ம பண்ணியிருக்கிறோம். இதில் உங்களோட ஃபீட்பேக் வந்து தேவை. அந்த ப்ரொமோஷன் பாயிண்ட்டை தள்ளிக்கிட்டு மற்ற ஃபீட்பேக் எங்களுக்கு முழுக்க தேவை. ஏன்னா இது எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக கன்வே ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ஒரு ஸ்கிரிப்டட் கண்டென்ட்டே கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்கள், பழைய ஹோண்டா சிட்டியோட ரிவ்யூ கண்டென்ட் தான் இங்கே இருக்கே தவிர இது வந்து ஒரு பாயிண்டர்ஸை மட்டும் வச்சு நம்ம பேசின கண்டென்ட். அதை பெஸ்ட்டு பாசிபிள் வேல நாங்கள் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். அதுலேயும் சில தப்புகள் இருக்கலாம். அது என்ன நீங்கள் கண்டிப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். நான் பேசின இல்லை நாங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ண இந்த ஃபார்மேட்டை நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மெயினாக இந்த மாதிரி கார் லவர்ஸ்க்கு இந்த கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ஃபீட்பேக்ஸ் நம்ம வாங்குவோம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன் டிரைவர்ஸ்.